வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டொயாட்டா ஹைலக்ஸ் பிக்கப் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல உடனடியாக விற்பனைக்கு அன்றைக்கி இந்த பிக்கப் வந்து ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஒரிஜினல் வளங்களோடு நிற்கு. இந்த பிக்கப் என்ன விலை, எவ்வளோ லீசிங் எடுக்கலாம் என்ற முழுமையான தகவலை ஓனரோட கதைச்சு தெரிஞ்சு கொள்ளுவோம். வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்போம். வணக்கம். என்ன இந்த டொயாட்டா பிக்கப் ஒன்றுக்கு இது என்ன மாதிரி என்ன, இது எத்தனையாம் ஆண்டு? இது 2007 ஆண்டு உற்பத்தி, 2012 ஆண்டு ரெஜிஸ்டர். 2007 உற்பத்தி, 2012 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து ஃபர்ஸ்ட் ஓனரா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு பார்ப்போம், எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குண்டு. 1,21,000 ஓடி இருக்கு கிலோமீட்டர். இது ஒரு பி நம்பர் வேன், ஒரு பி நம்பர் பிக்கப் ஹைலைட். உள்ளுக்கெல்லாம் ஒரு வாட்டர் கலரில் எல்லாம் இது சீட்டுகள், இந்த சைட் இதெல்லாம் ஒரு வாட்டர் கலரில் இருந்து ஓட்டோ கியர். உள்ளுக்கெல்லாம் நீட்டாக இருக்குது. இன்ஜினையும் இருக்க பார்ப்போம். எல்லாம் க்ளீனாக இருக்குது. இது வந்து இன்ஜின் வந்து 2800 சிசி 4 வீல் டொயாட்டா ஹைலக்ஸ் பெகோ மாடல். பட்டிகள் எல்லாம் நீட்டாக இருக்குது. அந்த ஓடாமல் நின்ற வழியே இருக்குது, ஓடாதத்தில் அது அப்படியே டஸ்ட்டாக இருக்குது. ஆனால் டஸ்ட்டாக இருக்குன்னா ஆயில்கள் டீசல்கள் இருக்கக்கூடாது, அது காஞ்சி போயிருக்கு பாருங்கள். இன்ஜின் எல்லாம் க்ளீனாக இருக்குது. எவ்வளோத்துக்கு இன்ஜின் டஸ்ட்டாக இருக்குது அவ்வளோத்துக்கு நல்லது. ஆனால் இன்ஜின் ஆயில் கசிவு, டீசல் கசிவுகள் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அடுத்த இன்ஜினுக்கு இந்த இவர் ஓனர் வந்து 1 வருஷ பொரண்டி இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் கொடுப்பேன். ஒரு வருஷ பொரண்டி. ஏன்னா வாகனம் நல்ல இதாக இருக்கிறபடியே அவ்வளோது கொடுக்கணும். எனக்கும் பார்த்த அளவில் பிடிச்சி கொண்டது வாகனம். 4 வீல். இது வந்து கூட ஆஃபீஸர்ஸுக்கு, நிறுவனங்கள் ஆஃபீஸர்மாருக்கு பொருந்தும். PE 231 நம்பர் பதிவு. 4 டயரும் புது டயர் தான் இருக்குது. புதுசு சொல்லிடலாம், ஒரு 90%. இதுதான் இந்த வாகனத்தோட மாடல், டொயாட்டா ஹைலக்ஸ் பெகோ. வாகனம் வந்து ஒரிஜினல் வளமாக இருக்குது. அதாவது ஒரு டச் அப் ஒன்றும் செய்யல, ஒரிஜினல் வளமாக இருக்குது. மெயினாக நான் வாகனம் வாங்கும் போது இந்த சைட் இதெல்லாம் தான் பார்க்கணும். இதெல்லாம் ஒரிஜினல் வளமாக இருக்குது. ஏன்னா ஒரு கை பாவனையில் இருந்தது, ஒரு ஆஃபீஸர் ஒரு ஆள்டன் இந்த வாகனம் தான். பெருசாக இந்த கடும் ஓட்டம் ஓடையில் ஆஃபீஸுக்கு போய் வர்றது. தனிப்பாவனையில் இருந்த, ஒரு கை பாவனையில் இருந்த வாகனம். இப்படி வாகனங்கள் வந்து கூட எடுத்து நாங்கள் வேறு நிறுவனங்களுக்கு ஓடலாம், அரச நிறுவனங்களுக்கு ஓடலாம். அப்படி சில தொழில்கள் செய்யலாம். இந்த வாகனத்தில் கூட ஒரு நல்ல ஒரு நிறுவனங்களுக்கு 2 கூட கொடுக்கலாம். இந்த டொயாட்டா ஹைலக்ஸ் இதுக்கு வந்து லீசிங் வந்து 85 லட்சம் மட்டும் போடலாம். 85 லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம். இதோட விலையை கேட்போம். ஆனால் இதுக்கு லீசிங் வந்து எவ்வளோ எடுக்கலாம்? 85 லட்ச ரூபாய்க்கு எடுக்கலாம். 85 எடுக்கலாம். மற்றது ஃபுல் பேமெண்ட் எவ்வளவு? 1,25 லட்சம் வரும். 1,25 லட்சம். இது வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தானே? இல்லை, விலையெல்லாம் பேசி தீர்மானிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓனர் எப்படி இது பாவனையில் நின்றது? முதல் ஓனர் அவர் சும்மா வேலையும் போடும்போது தான் லோன் போட்டாங்க. இல்லை பெருசாக இதாண்டில் ஒரிஜினல் பொடியோடு இருக்கு. ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினல் டயர் பழங்கள், அது ஒரிஜினல் பொடி. அதாவது நீட்டாக நிற்கு, வாகனத்தை பார்க்க தெரியுது. உங்கள் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன். விரும்பினாக்கள் தொடர்பு கொள்ளுவேன்.